அன்பின் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி என்று புதிய மாசத்துக்குள் பிரவேசிக்கிற யாவரையும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நன்றியை செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கொண்டிருக்கிற யாவருக்கும் தெய்வீக ஆளுகையும் தெய்வ சமாதானமும் தேவ கிருபையும் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல நம்ம எத்தனையோ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது அதிகமான பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது. பாதுகாப்புக்காக நாம் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். வசதி இருந்தால் பவுன்சரை வைக்கலாம், இல்லைனா மற்ற பாதுகாப்புக்குரிய காரியங்களை நாம் வைக்கலாம். ஆனாலும் இவர்களெல்லாம் ஒரு பாதுகாப்பாக முழுமையான ஒரு பாதுகாப்பை கொண்டு வரதில்லை. ஆனால் இந்த மாசத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அது தேவனுடைய பாதுகாப்பாக இருந்தால் அது ஒரு முழுமையான பாதுகாப்புக்குள்ள வரும் என்று நான் விசுவாசித்து இந்த ஆகஸ்ட் மாசத்துல தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேல் பரிபூர்ணமாய் காணப்படத்தக்கதாக அதுக்குரிய சில ஆலோசனைகளை வாக்குத்தமாய் கொடுக்க நான் விரும்புகிறேன். அதுக்கு ஆதாரமாக எஸ்ஐயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பலனான நகரம் நமக்குண்டு, ரட்சிப்பே அதற்கு மதிலும் அருணுமாக ஏற்படுத்துவார். இந்த வசனத்தினுடைய இன்னும் தெளிவான ஒரு விளக்கத்தை சகரியா 2:5 சொல்லப்பட்ட 4-5 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமை சுத்தி தேவன் அக்கினி மதிலாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எருசலேமை சுத்தி மதில் கிடையாது, சுவர் கிடையாது. அப்போ அதுக்கு சுவராக இருக்கிறவர், பாதுகாப்பா இருப்ப தேவனா கர்த்தர் ஒருவர். அப்போ எஸ்ஐயாவில் சொல்லப்பட்ட வசனத்தின்படியே நம்ம பார்க்கும்போது இது ஒரு பலமான நகர் நமக்குண்டு, அது எருசலேம். அந்த பலமான நகரம் எதுன்னு கேட்டா தேவனின் மக்களின் ரட்சிப்பை குறிக்கிறது. தேவனுடைய ஜனத்தினுடைய ரட்சிப்பை குறிக்கிறது. நம்ம இதை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு, அதாவது எருசலேமுக்கு ரட்சிப்பு மதிலும் அருணுமா இருக்கிறதா. அதே போல இந்த ஆகஸ்ட் மாசத்துக்குள் பிரவேசித்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய ரட்சிப்புக்குள்ள அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாம் எவ்வளோ நம்முடைய வீட்டை சுற்றி எத்தனை செக்யூரிட்டி போட்டாலும் இல்லை எப்பேற்பட்ட பாதுகாப்பு வைத்திருந்தாலும் அதுக்கு மேலான பாதுகாப்பு நமக்கு தருகிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர். அந்த 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 மதிலுக்கு, அந்த எருசலேமே சுற்றி இருக்கிற மதிலுக்கு எது பாதுகாப்பு, எது மதிலும் அந்த எருசலேமுக்கும் மதிலும் அரணும் பாதுகாப்பா இருக்கிறது. அது எதை குறிக்கிறது? ரட்சிப்பை குறிக்கிறது. அதனால இந்த நாட்கள்ல நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்பிக்கை நமக்கு உண்டு. அந்த ரட்சிப்பு நமக்கு பாதுகாப்புன்னு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதே எஸ்ஐயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதிலே ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். உன் மதில்களை ரட்சிப்பென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் மதில்களை ரட்சிப்பு, அதாவது ரட்சிப்பு தான் நம்முடைய மதில். அதாவது இன்னும் கொஞ்சம் விளக்கி நான் சொல்லுவேன், ஆனால் தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம், நம்முடைய பாதுகாப்பு தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை, நாம் தேவன் மேல் எவ்வளவு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் எவ்வளவு தூரம் நம்புகிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாதுகாப்பு நமக்கு உறுதியாகிறது. நான் அடிக்கடி என்னுடைய சபையில நான் சொல்லுவேன், தேவ சமூகத்தில் வருவது நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஜெபிப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு, வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு. இப்படியெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு பல விதத்துல நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவைகளை நாம் கடைபிடிக்கும் போது தேவனே நமக்கு பாதுகாப்பாயிருந்து நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நமக்கு மதிலாக, அக்கினி மதிலாக இருந்து நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். அதனால
இந்த நாட்களில் இந்த வசனத்தின்படியாக உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஃபீல் பண்றீங்களோ அந்தந்த இடங்கள்ல என் தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் மேல் வரப்போகிறது. இந்த ஆகஸ்ட் மாசத்துல எதுக்கு என்னை பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஒரு ஜெயம் இல்லை, நான் ஏதோ லோன்லியா நான் ஃபீல் பண்றேன், என் வாழ்க்கையே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, தொடர்ந்து ஒரு சுவர் இல்லாத ஒரு இடத்தை போல இல்லை பாதுகாப்பு இல்லாத இடத்தை போல இருக்கிறீன்னு நீங்க ஃபீல் பண்ணுமே, ஆனால் இது உங்களுடைய செய்தி, உங்களுக்குரிய செய்தியாக காணப்படுகிறது. நீங்கள் நம்ம செய்ய வேண்டியது என்ன? தேவன் மேல் நம்பிக்கையாயிருப்பது, தேவன் மேல் விசுவாசமாயிருப்பது. அவருடைய வழிகளை நாம் தேடும் போது தேவன் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு நாம் உணர முடியும். அதாவது நான் அடிக்கடி சபையில சொல்ற ஒரு காரியங்கள், இந்த வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்வேன், நீங்க ரொம்ப வேகமா பைக்கை ஓட்டு போறாங்க. ஆண் பிள்ளைகள் மட்டுமல்ல, பெண் பிள்ளைகளும் குறைச்சல் கிடையாது, அவங்களும் நல்ல ஸ்பீடா போவாங்க. அப்ப நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், நீங்க ஸ்பீடா போகும்போது உங்களை போல ஸ்பீடா போகிறவங்க எல்லாம் விழுந்து கைகால உடைச்சிருப்பாங்க. ஆனா நீங்கள் விழாமலும் கைகால் உடையாமல் இருக்க காரணம் தெரியுமா? உங்கள் மேல் ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் அப்படி நடக்கிறது, அப்படி சொல்லுவேன். அதே போல தேவ பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு நமக்கு கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அவருடைய பாதுகாப்பு நம்ம இருக்கிறது. இன்னும் விசுவாசிங்க, இன்னும் இந்த நாட்களில் எனக்கு அதிகமான பாதுகாப்பு எனக்கு தேவைப்படுகிறது, அதிகமான பாதுகாப்பில் நான் இருக்க வேண்டும். அவருடைய பாதுகாவலாளர், அதாவது அவரை குறித்து சொல்ல, ஆண்டவராக இயேசுவை குறித்து சொல்லப்படுறது, அவர் பாதுகாப்பாளராகவும் பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறாரா, காப்பாளராகவும் பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறாரா? புரியுதுங்களா? அப்போ இந்த ரெண்டு காரியங்களும் அவர் செய்கிறார். அதனால இந்த நாட்களில் இந்த புது மாதத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளை ஒரு நம்பிக்கையோடு இந்த மாசத்துக்குள்ள பிரவேசிப்போம். என் தேவன் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார், என் குடும்பத்தின் மேல் பாதுகாப்பாக இருப்பார், என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பார், என் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருப்பார், என்னுடைய மனைவிக்கு பாதுகாப்பாக இருப்பார், என்னுடைய கணவனுக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்ற, எங்களுடைய சபைக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள வரத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த நாள் வரைக்கும் உங்களை காத்தது தேவனுடைய பாதுகாப்பு. அதை தொடர்ந்து அவர் உங்களை பாதுகாப்பார். ஏன் சொன்னால் அவருடைய ரட்சிப்பு நமக்கு மதிலும் அரணமா இருக்கிறது. எருசலேம் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ட்ராங் சிட்டி, எருசலேம் ஸ்ட்ராங் சிட்டி. ஆனால் அதை மேற்கொள்ள யாராலும் முடியாது. ஏன் சொன்னால் அதன் மேல் தேவனுடைய காவல் இருக்கிறதுனால, தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறதுனால அதை மேற்கொள்ள முடியும். அதே போல தேவப்பிள்ளை, உன்னையும் உங்களையும் என்னையும் ஒரு தேவன் நம்மளை பாதுகாத்து அவர் நமக்கு காவலா இருக்கிறதுனால நமக்கு ஒரு தீமை எல்லாம் தேவன் விலக்கி நம்மளை பாதுகாக்கார். அதனால இந்த மாசத்துல, ஆகஸ்ட் மாசத்துல எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி, அதாவது இந்த ரிஷிப்புன்னு சொல்லும்போது ஒரு விளக்கம், தீவினையின் ஆதிக்கத்திலிருந்து காக்கப்படுவது. இந்த சால்வேஷன் மீன்ஸ் மீட்பு அப்படின்னு சொன்னால், சால்வேஷன் சொன்னால் அதனுடைய தமிழாக்கம் மீட்பு அப்படின்னா தீவினையின் ஆதிக்கத்திலிருந்து காக்கப்படுவது, அதான் ரட்சிப்பு. தீவினையின் நமக்கு நேராய் வருகிற தீவினையிலிருந்து நம்மை தீவினையின் ஆதிக்கத்தில் நம்மளை விடுவிக்கிறவராய் நம்முடைய தேவன் இந்த மாதம் முழுதுமாய், ஏன் இந்த ஆண்டு முழுதுமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. அதனால நாம் சொல்ல வேண்டும், தேவனுடைய ரட்சிப்பின் மதிலும் அரணம் என்னை காத்து கொண்டிருக்கிறது. ரட்சிப்பின் மதில்கள், அரண்கள் என்னை காக்கிறது என்று சொல்லி வாயால் அறையை கேட்டு இந்த மாதத்தை நாம் துவங்குவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த வார்த்தையின்படி, இன்னைக்கு எங்களோடு பேசின வார்த்தையின்படியாக ரட்சிப்பே எங்களுக்கு மதிலும் காவலுமா அரணுமா இருக்கிறது என்று வேதத்தில் நாங்கள் பார்த்தோம். ரட்சிப்பே எங்களுக்கு மதில் என்று நாங்கள் பார்த்தோம். அப்படியாக ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பின் மூலமாய் எல்லா தீவினையிலிருந்தும் எங்களை காக்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்து இந்த நாட்களில் உம்முடைய பாதுகாப்புக்குள் நாங்கள் காணப்பட, எங்களுடைய தேசம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சபை, ஆண்டவரே, ஒவ்வொரு நபர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்திக்கொள்ள உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு, இந்த வாக்குத்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே,
பாதுகாப்பு இல்லாமல் பயத்தோடு யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இந்த செய்தி கேட்கும் போது அந்த பயம் நீங்கி என்னை பாதுகாக்கிற, எனக்கு சுத்தி அக்கினி மதிலாக இருக்கிற ஒரு தேவன் உண்டு, என்னுடைய ரட்சிப்பை எனக்கு மதிலாக இருக்கிற, எனக்கு அரணாக இருக்கிற நம்பிக்கை உண்டாகி அவருடைய பயத்திலிருந்தும் ஆண்டவரை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய தெய்வீக ஆளுகை, உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கடந்து வரட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் வராதபடி தடை செய்யப்பட்டு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து ஆண்டவரே அவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகள் குணமடையட்டும், சுகவீனங்கள் குணமடையட்டும், பலவீனங்கள் சுகமடையட்டும். ஆண்டவரே, அவர் பயப்படுகிற எந்த காரியங்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்காதபடி நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. எல்லா துதிகன மகிமைக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.